You are most welcome. வரவேற்க நான் காத்திருக்கேன். ஆமா, என்னை எதுக்காக நீ சந்திக்க விரும்பின? ஏன் பேசாம இருக்க? Come on. உங்களை போல அழகான ஆண்மகன் ஒரு பெண் எதுக்காக சந்திப்பா? புரியலையே. புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறீங்க. என்ன சொல்ற நீ? மனம் விட்டு சொல்றேன். உங்களை பார்த்தேன், மனசை பறி கொடுத்துட்டேன். நீ பறி கொடுத்திருக்கலாம், ஆனா நான் பறி கொடுத்துட்டேனா இல்லையாங்கிற புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு. அப்படி சொல்லாதீங்க. நடனம் ஆடிக்கிட்டே நான் உங்களை சந்திக்க அனுமதி கேட்டப்ப நீங்க மறுக்கல. விரும்பலன்னா உங்க ரூமுக்கு என்ன வர அனுமதிக்க மாட்டீங்க, எனக்காக காத்திருக்க மாட்டீங்க. ஏன் இந்த பாசாங்க? என்னை ஏமாத்திடாதீங்க. உங்க அன்பு எனக்கு கிடைக்கலன்னா என்னால உயிர் வாழவே முடியாது. என்ன பாருங்க, என்ன யோசிக்கிறீங்க? எதை ஏத்துக்கிட்டேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. நம்பிக்கையோட வந்து என்ன உதவி தள்ளுறதை விட உங்க கையாலே என்ன கொன்னுடுங்க. நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இப்படி ஒரு அழகு தேவதை அன்ப வலிய வந்து கொட்டி போட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதுக்கு வந்த? இங்க வந்தவங்களா போய் தான் சொன்னாங்க. நீ உண்மையை சொல்ற. வெரி குட். எதுக்காக கொல்ல வந்த? என் அக்கா சிவகாமியை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் போய் சொல்லி ஏமாத்தி பணத்துக்காக கொலை செஞ்சியே, அதுக்காக. தப்பு. உன் அக்காவை நான் கொல்லல. ஆசையோட அக்காவை பார்க்க வந்தேன். செத்து கிடந்தா. சத்தம் கேட்டது, எட்டி பார்த்தேன். அப்படி தப்பிச்சு வரல. ஓடின. உன் அக்காவையும் என் அண்ணனையும் கொன்ன அந்த கொலைகாரங்களை பிடிக்கிறதுக்கா? அண்ணனா? யார் அது? சிஐடி ராஜு. அப்பா நீங்க? அவர் தம்பி பாபு. எங்க அண்ணன் இறந்து போன செய்தியை சொல்றதுக்காக நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். கொலையை பார்த்தேன், துரத்தினேன். தப்பிச்சிட்டாங்க. ஆனா அவங்கள நான் பிடிக்காம விட மாட்டேன். இதுதான் என் லட்சியம். என்ன மன்னிச்சிடுங்க, உங்களை நான் தப்பா நினைச்சிட்டேன். இனிமே உங்க லட்சியம் தான் என் லட்சியம். அது வெற்றி அடைகிற வரைக்கும் நான் உங்களை விட்டு பிரியவே மாட்டேன். சம்மதம் சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அவளே அவளை ஏற விடுறா. ஏத்துக்குங்க ஏத்துக்குங்க. இவர்தான். நீ என்ன பத்தி சொல்ல போனா 3 வாட்டி சொல்லுவேன். நான் ஒரே ஒரு வாட்டி என்ன பத்தி விவரமா சொல்றேன். நான் தான் பிரபல டான்ஸ் மாஸ்டர் பால். நான் வாங்காத விடவே கிடையாது. எல்லாம் வச்சிருக்கிறேன். கடையில் இல்ல, கடையில வைக்க முடியாது. ஏன்னா எதுவுமே சுத்தமான வெள்ளி இல்லை, எல்லாம் மூலம். இது என்னுடைய தயாரிப்பு. எப்படி அவங்க டான்ஸ் எப்படி? ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல். இவ்வளோ நானும் இவங்க அக்காவை கொலை பண்ணான படுவாவி அவனை தேடி தேடி பாவம் புள்ள படிப்பை விட்டுட்டு ஊர் ஊரா ஆடி பாடி கடைசியில உங்களை பிடிச்சோம். இவங்க அக்கா என்னடானா கழுத்தை பிடிச்ச உடனே செத்துட்டா. இவ காதலே சாவறான். நான் வரேன். என்ன மாஸ்டர் இது? இவ்வளவு நாள் எனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க, இப்ப திடீர்னு என்ன விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க. உன் லட்சியம் ஈடேறி போச்சு. என் லட்சியம் என்ன வருது? இனிமே உன்ன மாதிரியே நான் ஒரு பொண்ணை பிடிச்சி அவனுக்கு டான்ஸ் கத்து கொடுத்து அரங்கேற்றம் பண்ணி பேரும் புகழோடு இருந்தா தானே நான் இருக்கும்போது ஒரு சிலையை வைப்பாங்க. நான் வரேன். டான்ஸ் மாஸ்டர். டான்ஸா உடான்ஸா? உடான்ஸா? இதே மாதிரி ஒரு பொண்ணை பிடிச்சி அவளுக்கு டான்ஸ கத்து கொடுத்து அரங்கேற்றம் பண்ணி அவங்க அம்மாவுக்கு ஒரு பங்களா வாங்கி கொடுக்கிறேன். நான் டான்ஸ் மாஸ்டர் பாரு இல்ல. எவ்வளவு அழுக்கு. உனக்கு சொல்லி கொடுத்துக்குள்ள எனக்கு வேத்து போகுது. கவனிச்சாடு. தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட ஆடு. தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்கிட்ட. உங்க அம்மாவுக்கு உன்னோட சேர்த்து மொத்தம் எத்தனை ஆம்பளை பசங்க? இப்படி ஆடுற நல்லா குறிஞ்சு அடக்கமாடு. புரியுதா? கவனி. தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட ஆடு. தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட. கால பிரமாணம் தள்ளி எடுத்த கீர்த்தன மாதிரி வேலை அள்ளி பிறந்த பிள்ளையா இருக்கிறீங்க. உன்னை கொண்டு போய் நான் விஜயா மாதிரி கொண்டுறணும்னு நினைக்கிறேன். உனக்கு கூட கூட ஒரு அம்மா வேற ஒத்தாசைக்குன்னு வர்றா. வேறாண்டால வந்த உடனே சப்பலாம் கொட்டி உட்காந்துக்கிறா. சொம்பு நிறைய பால் பாதாம் பருப்பெல்லாம் தட்டி போனதுல. நீ ஒழுங்கா டான்ஸ கத்துக்கிட்டு அரங்கேற்றத்துக்கு மேடை ஏறையோ இல்லையோ உங்க ஆத்தாளுக்கு உடம்பு ஏறப்போகுது. என்ன கஷ்டன்ற? தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட ஆடு. தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட. காப்பி ஆத்திரியா? இந்த மாதிரி எனக்கு வர்ற வெறியில இது என்ன கஷ்டம்? தக்க திக்கு தக்க தக்க திக்கி தக்க தக்க ஆடு. தக்க திக் தக்க தக்க திக். தப்பா ஊத்துறியா? ஐயோ இந்த மாதிரி நேற்று சொல்லி கொடுத்தன அதாடு. தக்க திக்கிட்ட தக்க திக்கிட்ட தக்க தக்க. ஒன்னா காப்பி ஆத்திர இல்லைன்னா மாங்காய் பறிச்சு பறிச்சு கூடையில போடுற.
கவனிச்சு ஆடிய கோவம் என்ன கஷ்டம்ன்றதுல தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க ஆடு தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட உங்க அம்மாட்ட போறியா நின்னு ஆடு இல்லைன்னா கொன்னுடுவோம் உன்னை என்ன கஷ்டம் தக்க தக்கிட்ட 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 அவ்வளவுதானே தக்க தக்கிட்ட 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 போய் சொல்லி கொடுக்கறனே ஒதுக்கிறியா கொன்னுடுவோம் நோ பார் என்னையா செய்யற ஒண்ணு இல்ல இந்த சின்ன பொண்ணுக்கு நான் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன் இங்க பாரு 1 2 ஆடுமா டக்கு 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 1 2 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 எப்படியா ரொம்ப நல்லா இருக்கு இத பாரியா நீ ஒரு டான்ஸ் மாஸ்டர்ங்கிறதுக்காக இத்தனை நாள் தவணை கொடுத்த விஷயம் முதலாளிக்கு தெரிஞ்சு போச்சு முதலாளிக்கே தெரிஞ்சு போச்சா அவர் பொண்ணு அனுப்பியா அவளுக்கும் சொல்லி தர்றா இல்ல இன்னைக்கே மரியாதையா கிளியர் பண்ணிட்டு வெளியில போ ஏயோ திடீர்னு குண்ட தூக்கி போடுற ஒண்ணு இல்லையா 14ஆம் தேதி வரைக்கும் பொறுத்துக்க பொண்ணுக்கு அரங்கேற்றம் அமோகமா ஆட போறா பணம் குய்ய போகுது அந்த பணத்தை வச்சு உன்னுடைய பாக்கியெல்லாம் தீர்த்துறையா சொல்லமா என்ன ஆட வச்சு நீ சம்பாதிக்க பாக்குறியா அதுக்கு வேற ஆள பாறையா ஐயோ வச்சோ வச்சோ எல்லாமே ஓடுற கிராக்கியா இருக்குது நீ ஓட முடியாது ஆடுறேன் ஆடி ஆடியா உன் கிழக்கெல்லாம் தீக்கிறையா ஆடாதடா ஆட்ரா மாவாட்ரா மாவட்டமா என்னமா இருக்கிறீங்க ஐயோ எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குது உங்ககிட்ட நீங்க மாத்திரம் சரின்னு சொல்லி பின்னாலே வாங்க 5 மாசத்துல உங்களை முன்ன கொண்டு வந்துடுறேன் என்னையா அது முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் பேசுறியே உனக்கு பைத்தியமா ஆமா கலை பைத்தியம் நாட்டிய பைத்தியம் நிச்சயமா சொல்லுவாங்க 5 மாசத்துல அகில உலக புகழ் கேரண்டி ஆக்கி விடுறேன் என்கிட்ட நாட்டிய கத்துக்குங்க சரின்னு சொல்லுங்க சொல்றையா சொல்றேன் யோ நான் யாருன்னு தெரியுமா நான் தாயா செங்காங்கட மங்கம்மா கும்தல கும் கொஞ்சம் உங்களை விட அந்த அம்மா நல்லா இருக்காங்க நீங்க உட்காருங்க நீங்க உட்காருங்க ஐயோ என்னமா இருக்கிறீங்க எனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் உங்ககிட்ட இருக்குது நீங்க மாத்திரம் சரின்னு சொல்லிட்டு பின்னாலே வந்தீங்க 5 மாசம் அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு 4 மாசம் போதுங்க முன்னு கொண்டு வந்துருவாங்க நிச்சயமா சொல்லுவேன் 5 மாசத்துக்குள்ள அகில உலக புகழ் கேரண்டி ஆக்கி விடுறேன் அம்மா எங்கிட்ட டான்ஸ் கத்துங்க சரின்னு சொல்லுங்க அத்தா இங்க பாருங்க கல்யாணம் கேட்டா இனிமே நீ எப்பமா ஆடி துவைக்க போறேன் நான் ஆம்பளைக்கெல்லாம் டான்ஸ் சொல்லி தரவே மாட்டேன் நான் டான்ஸ் கத்துக்க வரலடா தனியா இருக்க பெண்ணுகிட்ட வந்து கலாட்டாவா பண்றேன் அதுக்கு இதுக்குதான் உங்ககிட்ட பல தடவை சொல்றேன் எப்ப வெளிய வந்தாலும் என் பின்னாலே கையை பிடிச்சிட்டு வான்னு யோ மேனேஜர் இந்த மாதிரி கண்ட காலி பசங்களை ஏன் ஹோட்டல் அலோவ் பண்ற இன்னது போதும் யோ ஐயா என்ன பத்தி தில்பார் ஹோட்டல கேட்டு பாருங்க நான் ஒரு பெரிய டான்ஸ் மாஸ்டர் நல்ல சிஷ்ய பொண்ணா வேணும் தேடி பார்த்தேன் முதல் பொண்ணு அரங்கேற்றத்தை நீங்க காரை உடைச்சுட்டு புத்தூர் போயிட்டான் 2வது பொண்ணு எவ்வளவு காரை வச்சு கையை பிடிச்சிட்டு ஓடிட்டான் 3வது பொண்ணு எனக்கே பிடிக்கல எட்டி வச்சு துரைச்சிட்டேன் ஏயா ஒரு பொண்ணு கிடைக்குமா என்ன பொண்ணா அறிவட்ட என்ன வெளியே தள்ளிட்டீங்கல்ல உங்களை ஒரு நாளைக்கு நான் உள்ள தள்ளுவேன் ஒரு நாட்டிய பேராசிரியர் என்ன போய் நீங்க அவமானப்படுத்திட்டீங்க இல்ல அப்பா 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 தில்லையம்மன் நடராஜா சிதம்பரத்துல ஒத்தக்கால நொண்டி அடிக்கிற மாதிரி நிக்கிறியே அந்த ஒத்தக்கால எடுத்து இவங்க தலைவரை ஊண்டா என்ன உனக்கு இந்த பொறிக்கு பசங்க இவங்களை போய் நீயே மிதிக்கிறான் ஒரு பொம்பளை புள்ளைய அடே நான் தயார் பண்ணி நாட்டியம் கத்து கொடுத்து அவங்க காரால உங்களை மிதிக்க வைக்கிற இது சபதம்டா இந்த சபதம் முடிய வரைக்கும் நான் தலையில எண்ணெய் வைக்க மாட்டேன் குடுமையை அள்ளி முடிய மாட்டேன்டா யாராவது எனக்கு அது குடுமை நான் என்ன இப்ப நான் சாணிக்கிறேன் எனக்கு காப்பு தாண்டா அது வரைக்கும் சலனுக்கே போக மாட்டேன்டா விட மாட்டேன்டா உங்களை மிதிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பொம்பளை காலை தூக்கி நிக்க மாட்டாளா கட அம்மா 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 என்னம்மா அது காரை ஊழிட்டு நிக்கிற தூக்குமா காரை தூக்கி ஒரு வாக்கிய மிதி ஐயோ என்னது அதுக்குள்ள நீ சரியாயிட்ட அது என்னது காலையில சும்மாடு நீ என்ன தயிர் விக்கிற பொம்பளையா ஆமா பானை எங்க உடைச்சிட்டியா கணா கட்டியா எப்படியா நல்லாவே இருக்கிற நீ மாத்திரம் உயிரோட வரல என் சபையில என்ன ஆகுது அதுக்கப்புறம் என் தலையில எண்ணெயை வைக்கவே முடியாது சலனுக்கு போவே முடியாது சிக்க எடுக்கிறதுக்கு ஆளே கிடைக்க மாட்டாமா வந்துருமா அம்மா நான் வந்துருமா அம்மா மகாபிரபு
என்னை ஏற்றுக்கொள்வீர்களா? இப்பதான் இறக்கி விட்டேன், மறுபடியும் எப்படி ஏற்றி விடுறது? சிலையா இருக்கும்போது செருப்பு காணோம், இப்ப செருப்போடு இருக்கிற. யார் நீ? கேட்கலாமா அப்படி? ஏன் அப்படி? நான் உங்கள் அடிமை. அடிமை? என்னுடைய காதலுக்கா அல்லது கலைக்கா? சுவாமி, சுவாமி. பூஜை பண்ணாத, விஷயத்தை சொல்லு, பயமா இருக்கு. மேதையே, பட்டம் கொடுக்காத, வேலை கொடு. ஆஹா, நாட்டிய திலகமே. திலகா? வேண்டாம் வேண்டாம், பொட்டு மாத்திரம் வைக்காத, வேர்த்தா அழிஞ்சிடும். மேட்டர் சொல்றியா இல்லையா? நீங்கள் தான் எனக்கு நாட்டியம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்கள் மறுத்து விட்டால், நீங்கள் மறுத்து விட்டால் தற்கொலை பிடிக்க போறியா? வேண்டாம்மா, அம்மா உன்னை தம்மா நம்பி இருக்கிறேன், நீதாம்மா அவனை எட்டி விதிக்கணும். நான் வினவுகிறேன் என்று வருந்த வேண்டாம். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? இவ்வளவு சுத்தமா இலக்கண தமிழ் பேசுறியே, யாரம்மா நீ? நான் தமிழ் பெண். புடவை கட்டி இருக்கிறதுனால அப்படி சொல்றியா? ஏங்க, என்ன? இந்த காலத்தில் ரொம்ப தமிழ் பெண்கள் லுங்கி கட்டுகிறார்களே, லுங்கி கட்டுகிறார்களே. சரி சரி, புடவை கட்டிய தமிழ் பெண்ணே, உன் பேர் என்னவோ? சாரா. சாரா. யாரா இருந்தாலும் என்ன? நல்ல என் தந்தையை பார்த்ததில்லை. உங்க அப்பனை பார்த்து நான் என்ன பண்ண போறேன்? அவர் கோடி கோடியாக பணம் வைத்திருக்கிறார். பாத்ரூம் இல்லையா? இன்னும் பிடிபடலையா? நல்ல வேளை, இன்னும் இல்லை. அவர் சொல்லுகிறார், உங்களிடம் நான் நாட்டியம் கற்றுக் கொண்டு வந்தால்தான் பணம் முழுவதையும் எனக்கு தருவாராம். அப்பன், என் அப்பன், என் அருமை தெரிந்த உன் அப்பன். கண்ணே, பெண்ணே, உனக்கு திருமணம் ஆகிவிட்டதா? இல்லை சுவாமி, இல்லவே இல்லை. நிச்சயமாக சொல்லுகிறாயா? நிச்சயமாக இல்லை. எங்கே உன் கழுத்தை காட்டு, தாலி ஏறி இருக்கிறதா என்று பார்ப்போம். இது தாலி இல்லை சுவாமி, நெக்லஸ். அன்பே, ஒரு 6 மாதம். சரி வேண்டாம், 3 மாதம். இல்லை, உன் சௌரியம் எப்படியோ. ஆரம்பிக்கலாமா? ஓடும் பஸ்ஸில் ஏறும் பழக்கம் உனக்கு உண்டா? இல்லை இல்லை, இல்லவே இல்லை. உண்டை கட்டிக்காக கோவிலில் இப்படி இப்படி கையேந்தும் பழக்கம் உனக்கு உண்டா? உண்டு உண்டு, அது உண்டு. கோவிலில் டங் 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 அந்த பழக்கமும் என்னிடம் உண்டு. ஓஹோ, மணி அடிக்கும் பழக்கம் உனக்கும் உண்டோ? சோறு வடிக்கும் பழக்கம் உண்டோ? எனக்கும் உண்டு, என்னை பெற்ற தாய்க்கும் உண்டு. அப்படி என்றால் கஞ்சி வடிக்குங்கால் காலில் கொட்டி கொண்டால் என்ன செய்குவாய், என்ன செய்குவாய்? ஆஹா 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 ஆஹா. வலதுகாலில் அப்படி, இடதுகால் என்றால் எப்படி எப்படி? அம்மம்மா 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 அம்மம்மா. அப்படி அப்படி அப்படி. தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க திமி தத்தின் தனி தத்தா தனி தத்தா தனி தத்தா தனி தானி தங்கத்தாய் தானி தங்கத்தாய் நதுரித மமதப மகரித மகரிக நதுர்தத்தி தனி தத்தா தனி தத்தா தனி தத்தா. மா மா அம்மா, என்னம்மா அது? உயிரோட வந்த, அதுக்குள்ள எங்க போயிட்ட? ஐயோ, அந்த மேனேஜர் பையன் மறுபடியும் சரியாயிட்டியா? அந்த மேனேஜர் பையன் உன் காராலேயே உதச்சி மிதிக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அம்மா 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 அம்மா. இது தாயா பகல்ல கனவே காணக்கூடாதுங்கிறது. மேனேஜர், ஆனா ஒண்ணு மாத்திரம் சொல்லட்டா, உன்னை விட மாட்டேன்டா, இந்த கோட்டையை விட மாட்டேன்டா. அடேய்! 5 பைசா போட்டேன், 3 பைசா எடுத்துக்கிட்டேன். 2 பைசா தான் என்னால உதவ முடியும். என்னடா துரமா இருக்கான்னு பாக்குறியா? துரை இப்பெல்லாம் போறதான் திங்கிறாரு.
மரியாதையா முன்னால போ. ஐயோ முன்னால போய் பிரயோஜனம் இல்லையா? நான் பின்னடகத்தான ரசிக்கிறேன். என்ன பண்ற? உண்மைதான் சொல்றேன். உங்க நடையில் இருக்கிறதே ஒரு நளினம், உங்க இடையில இருக்கிறதே ஒரு இலக்கியம். ஆஹா வயசாயிடுச்சுன்னா எல்லாம் போயிடுங்க. உனக்கு அறிவில்ல? அழகுதாங்க இல்ல மிஸ்டர். ஐயோ ஐயோ உங்க முகமும் காலம் என்னமா ரியாக்ட் பண்ணுது? நீங்க மாத்திரம் டான்ஸ் ஆடிட்டீங்க. ஆஹா என்ன பாவம், என்ன பாவம். உதவாக போக மாட்டே நீ? உதவாங்கன்னா போக மாட்டேன், விழுந்து படுத்துருவேன். யார் நீ? உதவாங்கன்னா படுத்துருவேன். யாரா இருந்து எனக்கு என்ன ஐயா? தெருவுல போற பெண்களை கலாட்ட பண்றவங்கள சும்மா விடக்கூடாது. ஐயோ நீங்க தப்பா நினைக்கிறீங்க. நான் ஒரு டான்ஸ் மாஸ்டர். நீங்க எங்கிட்ட டான்ஸ் கத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உங்க அரங்கேற்றம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஊரே உங்களை ஒரு மாதிரியா பாக்கும் அன்புல. அப்புறம் நீங்க யார் மார்க்கெட் வேணா பிடிக்கலாம். உங்களுக்கு யார் மார்க்கெட் வேணும்? டான்ஸ் கத்துக்க நாங்க விரும்பல. போயிட்டு வா. குழந்தை நீ வீட்டுக்கு பயப்படுறேன்னு நினைக்கிறேன். உனக்கு சம்பந்தப்பட்டவங்க யாருன்னு சொல்லு. அவங்களை சந்திச்சு நான் பெர்மிஷன் வாங்கி உன்னை குதிக்க வச்சிடறேன். நீ குதிச்சா நல்லா இருக்குமா? எங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்களை நீங்க பாக்கணுமா? அம்மா அதான முக்கியம். அட்ரஸ் அம்மா அம்மா அம்மா. என்னமா நாட்டிய சிறப்பு வந்திருக்க? என்ன நோட் அடிக்கிற இடமா இருக்குது? வா, இது எங்களை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தா கேட்டா கிண்டல பதில் சொல்றான். சந்தேகப்பட்டோம், கொண்டு வந்தோம். யாரா நீ? உண்மை சொன்ன உயிரே போயிடும். உயிர் தானே போகும். உயிர் போனா நான் வந்துங்க கையில ஆண்டவன் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறு எதுவுமே இல்லை. நான் ஆடாத ஆட்டம் இல்லை, அதெல்லாம் ஒரு காலம். இன்னும் ஆடிட்டு தான் இருக்கிறேன். என் பேரு பால், டான்ஸ் மாஸ்டர். டான்ஸ் மாஸ்டர் ஆடி இதாங்க இப்பெல்லாம் ஆட்டமே. பல்தேவ், இவனை பத்தி என்ன நினைக்கிற? பாக்குறதுக்கு வேடிக்கையான ஆளாத்தான் இருக்கிறான். அவன் எங்கேயே வச்சுக்கலாம். ஆனா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். எங்கிட்ட என்ன ஜாக்கிரதை? நானே ஒரு அனாதை பையன். சோறு கண்டது சொர்க்கம். வேற வாழ்க்கை கொஞ்சோண்டு வயிற்றுக்குள்ள போட்டீங்கன்னா வார சுருட்டிட்டு நாய் மாதிரி இங்கே கிடப்பேன். வெரி குட். இவன் தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இவனை 2 நாளைக்கு கண்காணிப்புல வச்சு வைங்க. ஏங்க உங்க 2 பேர்ல யாருங்க முதலாளி? நீங்க தான் முதலாளி. என்ன சத்தம் போடுறீங்க? உன்னை எதுக்காக இங்க தங்க வைக்கிறோம் தெரியுமா? இங்க இருக்கு இல்ல, எங்களுக்கு அலுப்பா இருக்கிற நேரத்துல ஆடுறதுக்காக. அதான என் பொழப்பு. இது என்னங்க கஷ்டம்? இதை பாருங்க ஆடுறேன். இங்க ஆடுமா பொண்ணு? இங்க பொண்ணு நீ ஆடுமா? நீங்க ஆடுங்க. நீங்க நீ புழைக்க தெரிஞ்சு விட்டா. என்னையே ஆட வச்சவன் நீதான்டா. இப்ப நான் உனக்கு நீ இத புடி. நான் எது கொடுத்தேன்? நீங்க எல்லாம் எதுக்காக டான்ஸ் கத்துக்கணுங்கிறீங்க? சினிமாவில் நடிக்கிறதா? சினிமாவில் நடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தெரியும்? சண்டை போடுவேன் சார், ஜம்ப் பண்ணுவேன் சார், துப்பாக்கியால சுடுவேன் சார், விசில் அடிப்பேன் சார். மின்னல் கொடி பழைய படத்தை மறுபடியும் எடுக்கிறாங்களா? நீ விசில் அடிப்பியா? உன்னை பார்த்தாதான் எங்களுக்கு விசில் அடிக்கணும் போல இருக்குது. அதுக்குல சார் டான்ஸ் கத்துக்கிட்டா நேர கதாநாயகி வந்துடலாம் சார். நீ வந்துருவ. உன்னை போட்டு படம் எடுக்க எந்த முதலாளி வருவான்? நேர கதாநாயகியா வர்றதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா பத்தாதம்மா. கையில ரேடியோ வச்சுக்க தெரியணும்,
கூடவே தட்டு தூக்கிட்டு வரதுக்கு ஒரு சின்ன பிள்ளைய கூட்டு வர தெரியணும், கத்தன் போட்ட கார்ல வரணும், கூட்டு வர பொண்ணு கதாநாயகியோட அழகா இருக்க கூடாது. சொல்லி கொடுத்த மூமெண்ட் செய்யப்போ செஞ்சிட காட்டாத. என்ன உடனே படுத்துட்ட? பின்மண்டையில அடித்தா. ஷூட்டிங் டான்ஸரா வச்சு இடிக்க போறேன். இவ்வளவு வளைஞ்சா போறோம் நீ நல்லா கண்டாடு. சார் இன்னைக்கு இவ்வளவு போதும் சார், நாளைக்கு வரேன் சார், நாளைக்கு வரேன். நீயே நான் சனிக்கிழமை வரேன் சார். நானும் அவளோட வரேன் சார். சண்டை போடுவாளாம், விசில் அடிப்பாளாம், கதாநாயகியா. 5 வயசுல தைச்ச கவனம் இன்னும் மாத்தாம இருக்கிற. அப்பா இப்பதான் முழு புடவைய பாக்குறேன். ராவஜியா நீ அந்த கூட்டத்துல கண் அடிச்சு உடனே புரிஞ்சுக்கிட்ட. ஆமா நீங்க 2 பேரும் இங்க எப்படி இப்படி கேட்டா எப்படி? அவங்க வந்துட போறாங்க. இவளுங்களா இன்னைக்கு வரமாட்டாளுங்க, பெண்ட் எடுத்திருக்க. நீ தைரியமா சொல்லு. மறுபடியும் வந்துட்டீங்களா? உங்க விஷயமா தான் தங்கச்சிக்கு. அடடா ஜெயபால். ஜெயபால் நானு வெறும் பால். நான் வந்து ஆண்பால் இல்ல, பெண்பால் இல்ல, தாய்ப்பால் இல்ல, அபிஷேக பால் இல்ல, வெறும் பால். டான்ஸ் மாஸ்டர் பால். அதான் எனக்கு தெரியுமே, எதுக்காக இப்படி ஆடிக்கிட்டே இருக்கீங்க? உனக்கு தெரியுது நான் டான்ஸ் மாஸ்டர்னு. மத்தவங்களுக்கு எல்லாம் தெரிய வேண்டாமா? கையில ஃபைலோட போனா கதாசிரியர்னு ஒத்துக்குவான், பிரஷோட போனா பெயிண்டர்னு ஒத்துக்குவான். நான் ஆடாட்டி போனா டான்ஸ் மாஸ்டர்னு எவன் என்ன ஒத்துக்குவான்? நல்லா வந்து சேர்ந்தீங்க தங்கச்சிக்குன்னு. போதும் போதும், கொஞ்ச நேரம் ஆடாம இருங்களேன். சிவகாமி இத பாரு, பாட தெரிஞ்சவன் வாயம், ஆட தெரிஞ்சவன் காலம் ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்காது. உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்னது? ஒரு கண்ணு வரிக்காரன். அவன் கண்ணை சுத்தி சேங்கூட்டம் வச்சு இருக்கிற ஈ மாதிரி கொசு வச்சுட்டு இருந்துச்சு. 2வது ஆளு குத்தார அறிவு மாதிரி மூக்குல ஒளியிட்டே இருந்துச்சு, ஜலதோஷக்காரன். 3வது ஆளு கை நிறைய பட்டாணி வச்சிருந்தான், உள்ளங்கையில இல்ல. இங்கெல்லாம் புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுது புரியுது. யோ உங்க 3 பேரையும் வச்சு சொல்றேன். யாராவது ஒருத்தர் 10 நிமிஷம் ஒரு சேஷ்டையும் பண்ணாம சும்மா உட்கார்ந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என் பொண்ணை கட்டி தர்றேன்னு ஒரு கோடீஸ்வரன் சொன்னாரு. ஐயோ அவங்களால சும்மா இருக்க முடியாத. அதெல்லாம் இல்ல, 5 நிமிஷம் வரைக்கும் பொறுத்து பார்த்தானுங்க. இந்த பட்டாணிக்காரர் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணா தெரியுமா? பொறுத்து பார்த்தா டைஸா ஒரு வேலை பண்ணலாம். எங்க ஊர் அம்மன் கோயில 2 ஆட்டுக்கடை இருக்கு. அதோட கொம்பு எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி வளைஞ்சு இருக்குன்னு விரல சேர்த்துட்டான். 2 சண்டை போடுச்சுன்னா போட்டு அவன் சேர்த்துக்கிட்டான். அடுத்தது கண்வதிக்காரன் இருக்கானே, பொத்து எல்லாம் ஓட்டிட்டான். 3வது இருக்கான குத்தாலாம், அவன் என்ன பண்ணா தெரியுமா? கொம்பு இதெல்லாம் கொம்பு அப்படின்னு அவன் சேர்த்துக்கிட்டான். கோடீஸ்வரம் பார்த்தாட்டே பசங்களா, உங்க 3 பேருக்கும் 5 நிமிஷம் ஒழுங்கா உட்கார முடியல, உங்களுக்கு பொண்ணு தர மாட்டா போகலான்ட்டானுங்க. அதே மாதிரிதான்மா என் நிலைமையா. கொஞ்ச நேரம் சும்மா இருக்க முடியாது. நீங்க தான் டான்ஸ் மாஸ்டர் எனக்கு தெரியும், தங்கச்சிக்கிட்ட ஆடுங்க. அந்த விஷயத்தை சொல்லுங்க. பாத்தியா சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். உன் தங்கச்சி இருக்கிற காலேஜ் ஹாஸ்டல்ல மைசூர் லாட்டரி சீட்ல 5 லட்சம் ரூபாய் பணம் வந்திருக்குது. ஹாஸ்டல்ல வைக்கிறதுக்கு பிள்ளைக்கு பயம். பொறுப்பா இடம் எங்க அக்கா இருக்கிறாருன்னா அவங்க கிட்ட ஒப்படைச்சு அப்படின்னு சொல்லிடுச்சு. பாத்துக்க, பை நிறைய பணம். 5 லட்சம். ஆமா நானு பிளேன் ரிட்டர்ன் டிக்கெட்ல போனோம். வந்த வேலை முடிஞ்சு போச்சு, பத்திரமா நான் வரேன். அப்படிலாம் போலாமா? சாப்பிட்டா போக முடியாத, இங்க தூங்கிடுவனே, அவ்வளவு திம்ப. என்னமா அது சாப்பிடுறதே உங்க சாப்பாட்டை தானே, புரியலையா? உன் தங்கச்சி கொடுக்குற சம்பளம் தாமா எனக்கு சோறு. ஒண்ணும் தெரியாத பிள்ளை மாதிரி நடிகே புரியாமா? உன் கல்யாணத்தை பத்தி நானும் உன் தங்கச்சி என்னமா துடிச்சிட்டு இருக்கிறோம். ஏமா இது விஷயமா விஜயா கூட உனக்கு காகிதம் போட்டுச்சாமே, பதிலே போட மாட்டேன்ட்டியே. ஆமா ஆமா, வருஷம் முடிஞ்சு வர்றதுக்குள்ள கல்யாணத்தை நிச்சயமாயிடும் சொல்லுங்க. கங்க்ராச்சுலேஷன், ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன். ஆமா அந்த பையனுடைய முகத்தை நான் பார்க்கணுமே, என்ன விட அழகா அந்த முகத்தை பார்க்கணுமே. போட்டோ இருக்கா? முடிஞ்சு போன காதலாச்சா இருக்கணுமே. அதான் டேபிள் வச்சே உட்கார்ந்து இருக்கிறேன். ஐயோ யாரு? இதான் பையனுடைய அப்பாவா? பையனேவா? ஐயோ என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஜேம்ஸ் பாண்ட் மாதிரியா இருக்கிறான். கண்ணை போறேன், கண்ணத்தை போறேன். இங்க போறா, மூக்குக்கு வாய்க்கு மத்தியில மீசு. அதான் மீச. அதான் சிவகாமி இத பாருமா, மாப்பிளை போட்டோ முதல்ல விஜயா கிட்ட காமிச்சிட்டு பத்திரமா போஸ்ட் திருப்பி அனுப்பிச்சுடுறேன். கல்யாணத்துக்கு ஐயா தான் டான்ஸ். பணம் தரணுமே யோசனை பண்றியா? அட்வான்ஸ் எல்லாம் அப்புறம் வாங்கிக்கிறேன். ஆமா பேசிட்டே இருக்கீங்களா? நீங்க பிளேன் பிடிக்க வேண்டாம். பிளேன் பிடிக்கிறதா? முதல்ல டாக்ஸியா பிடிக்கணும். பணத்தை வச்சுக்க பயமா இருக்குன்னு என்கிட்ட அனுப்பிட்டா, நானும் தனியா தானே இருக்கேன். இவ்வளவு பணத்தை எப்படி பத்திரமா வச்சிருக்க முடியும்? எல்லாரும் நீங்க என்ன விரும்புறதா சொல்றாங்க. ஆனா உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன விரும்புறதா இருந்தா இந்த பூவை வச்சுக்கோங்க. எங்க? That's your problem.